என்ன வேணும் வருண்? நீ வேணும். நான் ஆடிட்டோரியமில் உட்காந்துட்டு இருந்த அந்த பொண்ணு இல்லை, நீ பாடின ஒன்று உங்ககிட்ட ஓடி வர்றதுக்கு. அவள் போய் ரொம்ப வருஷம் ஆகுது. உனக்காக தான் வந்திருக்கேன். நிறைய தடவை சாரி கேட்டேன். அந்த இமெயிலில் இருந்த வார்த்தைகள் எல்லாமே என்னோடது. எவ்வளோ வருஷம் கழித்து படித்தாலும் அதை நான் சொன்னது. உனக்காக அங்கே இருந்த ஒவ்வொரு நாளும் தான் இதெல்லாம். வேற என்ன பண்ண சொல்கிறேன்? எனக்கு தெரியல. அப்படின்னா தப்பு செஞ்சுட்டேன். என் ஃபேமிலி ஹெல்ப் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். எனக்காகவும் எஜுகேஷன், நல்ல வேலை. தப்பா? அதெல்லாம் முடிச்சிட்டியா? அந்த குட்டி குட்டி பாக்ஸ்லாம் டிக் பண்ணிட்டியா? அடுத்த பாக்ஸ் நானா? நீ எப்போ வந்து கூப்பிட்டாலும் நான் வெயிட் பண்ணி ரெடியாக இருக்கணுமா உனக்காக? மற்றதெல்லாம் செஞ்சு முடிக்க இன்னொரு 3 வருஷம் ஆயிருந்தா அப்போ தான் வந்திருப்பியா என்னை தேடி? இப்போ நீ டிக் பண்ண போகிற அந்த பாக்ஸ் நித்யான்னு பேர் போட்ட பாக்ஸா இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற பாக்ஸா வரும்? இது நானும் நீயும் நித்யா, நம்ம வருண நித்யா. 4 வருஷம் முன்னாடி அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இப்போ ஒரு இல்லை. அது ஒன்னால. நீ தான் வேணான்னு சொல்லிட்டு போன. ஒத்துக்கிறேன். நான் தான் சொன்னேன் என்னை விட்டுடுன்னு. ஏன்னா நீ என்ன அப்படி சொல்ல வச்ச. என்கிட்ட நடந்துகிட்டது அந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? நடந்ததை பத்தி பேச வேணாம். பேசுவேன். பேசலாம். நான் எதுக்காக வந்திருக்கோன்னு உனக்கு தெரியும். உனக்காக, எனக்காகவும். சென்னை போய் பேசலாம். என் கூடவா? எனக்கு இங்க வேலை இருக்கு. இது எனக்கு ரொம்ப முக்கியம். திடீர்னு நீ வந்து வான்னு சொன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட ஓடி வர முடியாது. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு வா. எனக்காக. இங்கதான் எனக்கு இப்போ எல்லாமே. இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு கண்டிப்பா அது புரியும்னு நினைக்கிறேன். நான் 6 மாசம் உனக்காக இங்கே வெயிட் பண்ணா கூட நீ இதை தான் சொல்லுவல்ல. நீ பேசிக்கா பிஸியாலாம் இல்லை, பழி வாங்குறல்ல. பழி வாங்கணும்னா கொஞ்சமாவது உன்னை பத்தி யோசிக்கணும்னு வரும். நான் உன்னை பத்தி யோசிக்கிறதே இல்லை. நீ இல்லை என் வாழ்க்கை. இப்போ இந்த பசங்க இதுக்கு தான் எனக்கு எல்லாமே. ஒரு காலத்துல ரொம்ப நாள் முன்னாடி நீ தான் என் பொன் வசந்தம் நான் நினைச்சிருக்கேன். ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறல்ல. ஒரு காலத்துல உன் வாழ்க்கையை நான் தான், ஆனா நீங்க இந்த பசங்க தான் உன் வாழ்க்கை. ஸோ உன் லைஃப்ல நீ என்னமோ ஒன்று பண்ணிட்டு இருக்கல்ல, அதான் நான் அன்னைக்கு சொன்னேன். என்ன நீ வில்லன் ஆக்கிட்ட? நீ சைக்காலஜி படிச்சிருக்கல, லாஜிக்கலா யோசிச்சு பாரு. அன்னைக்கு கேரளா கூட்டிட்டு போலங்கிறதுனால தானே நம்ம பிரிஞ்சோம். அது நீ சொல்லி கூட்டிட்டு போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அன்னைக்கு மாதிரியே ஒண்ணுமே பண்ணாம என்னையே சுத்தி சுத்தி வந்திருப்ப வெட்டியா. வெட்டியா? கரெக்ட். இது ரெடி பண்ணி எனக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஆனா இதெல்லாம் உன்னாலதான் சொல்ல வர. என் வாழ்க்கை, என் பாதையை மாத்தினது நீ தான் சொல்ல வர. அப்புறமா ஒரு பில்டிங்க்கு பேர் வைக்கிற வருண். தேங்க்ஸ் நித்யா. இது எழுதி வைக்கப்பட்டது. we are meant to be ன்னு ஒரு இமெயில சொன்னல, இதுதான் நம்ம. we are not meant to be. அதான் எழுதிருக்கு. நமக்குள்ள அன்னையில இருந்து நடந்து வச்சு சொல்றேன். what is your problem? ஓ, இது உனக்கு வேணாம்ல? மறுபடியும் சொல்றேன், அது எல்லாமே உன்னால தான். ஒரு தடவை நீ தான் ஓடி போயிருக்க. நீ தான் இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்க. இப்ப கூட நடக்காதுன்னு சொல்றது நீதான். முடியல. சத்தம் போடாம, சண்டை போடாம, பதிலுக்கு பதில் சொல்லாம இருக்க முடியல. அதான் சொன்ன. நீ சொல்றதெல்லாம் கேட்டு சும்மா இருக்கணுமா? போ. முடியாது. ஒன்னாகணும்னு இல்லை. இப்படித்தான் பேசுவியா? எல்லாமே என்னாலன்னு வேற சொல்ற. அப்படியே என்னால ஏன் மேல திருப்பிட்டாத? ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு பேச்சு உன்னால தாங்க முடியல. நான் ஒண்ணு நம்பி வரணுமா? வரலாம் வேணாம். போ. என்ன நம்பி ஒண்ணு வரானா? I don't want all this shit.